ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். SVG-யின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டு சர்க்கரை. கஷ்டமாக தான் இருக்குது டு சி பீப்புள் அவங்கள புள்ளி பண்ணுறதுக்கு. அவங்க லைஃப் ஜேர்னி நீங்களே கேட்டிருப்பீங்க பையனோ, எல்லாருக்குமே தெரியும். கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தப்புன்னு எனக்கு தெரியும். பார்த்துட்டு டென்ஷன் ஆகி மூடி தான் வைக்க தான். நம்ம கலராக கம்ப்ளீட்டாக எப்படியுமே ஒமிட் பண்ண முடியாது. அது ரொம்ப தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஸ்டூப்பிடாக இருந்துச்சு கேட்டப்போ. என்ன தெரிஞ்சதா பேசுகிறாங்களா? அண்ட் தட் வாஸ் அகேன் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ ஈவினிங் வேர் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கலர் எடுக்க முடியும். அதே மார்னிங் டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் ஷேட் எடுக்க முடியும். ஸோ இட்ஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் ஸ்கேல். அது நிறைய இருக்குது அது பற்றி படிக்கிறதுக்கு. பட் கிரியேட்டிவ்ல எதுவுமே இன்வால்வ் ஆக மாட்டார். டைரக்டருக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேனா பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற ஒரு. மதுரை சிநேகிதிகளின் அழகா கொண்டாட்டம் ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை 2025 காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. அனுமதி இலவசம். இன்னைக்கு நான் அதர் தேன் காஸ்டியூம் டிசைனர் கம் ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட் ஷிமோனா ஸ்டாலின் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஹாப்பி நியூ இயர் உங்களுக்குமே. சிம்பிளான அவுட்ஃபிட் தான் இன்னைக்கு வேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பட் வந்துட்டு வெள்ளித்திரையில உங்களோட ஸ்டைலிங் காஸ்டியூம் டிசைனிங்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு பிரம்மாண்டமா மெஸ்மரைஸ் பண்ற லெவலுக்கு இருக்கு. பை நேச்சர் ரொம்ப சிம்பிளான பர்சனோ ஷிமோனா? ஆமாம், ரொம்ப மினிமல், ரொம்ப சிம்பிள், அப்படியே தான் இருப்பேன். பட் சம்டைம்ஸ் அக்கேஷ்னலி ஃபங்க்ஷன்ஸ் அதுக்குமே எவ்வளோ மினிமலாக போக முடியுமோ அவ்வளோ மினிமலாக தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் ஸோ நீங்கள் நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இந்த பட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி வந்ததுன்னு ஒரு பெரிய கியூரியாசிட்டி எங்களுக்கு இருக்குது. முக்கியமாக வந்து விஜய் ஆண்டனி சாரோட ரோமியோ, ரத்தம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த கம்ப்ளீட் ஃபீலே? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் படம் வந்துட்டு விஜய் ஆண்டனி சாரோட இன்ட்ரடியூஸ் ஆனது என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க பவித்ரா லக்ஷ்மி தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நானும் அவங்களும் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க ரெஃபர் பண்ணி விட்டது. அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஃப்ரெண்டுக்கு அவங்க படத்துக்காக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள், சும்மா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச இந்த கதைக்கு நீங்கள் மட்டும்தான் செட் ஆவீங்க. ஆஸ் அ காஸ்டியூம் டிசைனர் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் செட் ஆவீங்க. ஸோ போய் பாருங்கள், நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் போய் மீட் பண்ணேன். அங்கே போய் மீட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் டைரக்டருக்கு பிடிச்சி டைரக்டர் அப்ரூவ் பண்ணதுனால அப்படியே அந்த ப்ராஜெக்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ் ஷூட்ல அடுத்த படத்துக்காக பேசினாங்க. ஓகே. ஸோ அப்படியே அடுத்தடுத்து ஒன் பை ஒன். உங்களுக்கு தெரியும் விஜய் ஆண்டனி சார் ரொம்ப பிஸி. அவர் ஃப்ரீ டைமே எடுத்துக்க மாட்டார். பேக் டு பேக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த ட்ராவல் ஒரு 3-4 இயர்ஸ் அப்படியே போயிருச்சு அவங்களுடைய. நீங்கள் வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படியே வந்துருச்சு. ஒரு ஸ்டைலிங் பண்ணும்போது ஒரு காஸ்டியூம் டிசைனராக நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டாருக்கு இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணணும்னு பண்ணுவீங்களா, இல்லை கேரக்டர் ரொம்ப ரீட் த்ரூ பண்ணி அப்படி தான் ஸ்டைல் பண்ணுறது உண்டா? 100% கேரக்டருக்கு தான் ஸ்டைல் பண்ணுறது. பிகாஸ் ஆஸ் அன் ஆக்டர் நம்ம பர்சனலாக பண்ணுறது அது வேறு. கதைன்னு படத்துக்குன்னு வர்றப்போ ஒரு பர்டிகுலர் கேரக்டராக அவங்க இருப்பாங்க. இப்போ கலர் பேலட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பாடி டைப்ஸ் இருக்கட்டும், இட் இஸ் வந்து பாடிஸ் ஏற்றிக்கிறாங்க, வெயிட் குறைக்கிறாங்க ஃபார் ஜஸ்ட் த ரோலில். அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் எல்லாரோட ஸ்டைலிங் இருக்கும். எவ்ரிபடிஸ் கேரக்டரும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே டிசைட் பண்ணிட்டீங்களா, நான் சினிமா தான் என்னோட டெஸ்டினேஷன், நான் அங்கே தான் போய் முடிவேன் அப்படின்ட்டு? ஆக்சுவலி இல்லை, சினிமா ஹேப்பன் டு மீ. நான் வந்துட்டு காஸ்டியூம் டிசைனிங் படித்து முடிச்சுட்டு எனக்கு பை ஆக்சிடெண்ட் விஸ்காம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆகிட்டாங்க காலேஜில். அது முடிச்சு அவங்க சைட்லேருந்து தான் புஷ் பண்ணி விட்டாங்க. இந்த சைடு ஒரு ஸ்கோப் இருக்குது, நீ ட்ரை பண்ணு, உனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க புஷ் பண்ணதுனால நான் வந்துட்டு சரி ட்ரை பண்ணலாமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டே டு டே ஒர்க் எப்படி போகுது அப்படிங்கிறதுனால அப்படியே ட்ராவல் பண்ணுறது அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர். இப்போ வந்துட்டு பிக் பாஸில் வந்துட்டு நீங்கள் சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து ஒரு மாடல், ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்காங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் பிக் பாஸில் அவங்களோட காஸ்டியூம்ஸ் மட்டும் வீக்கெண்ட் எபிசோட் ஆகட்டும், டெய்லி எபிசோடாக இருக்கட்டும், ஒரு கேஷுவல் ஃபிட்னாலுமே செம்ம டாப் டக்கராக இருக்குது இல்லையா? ஸோ எங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சௌந்தர்யா வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், நல்லா இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கணும், எனக்கு அதை பற்றி கவலையே இருக்கக்கூடாது, காஸ்டியூம்ஸ் பற்றி இந்த வீக் என்ன வருங்கிற ஒரு டவுட்டே இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். அவங்களோட பர்சனல் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். அந்த பர்சனல் ஸ்டைல் தவிர்த்து என்னால் என்னென்ன என்ஹான்ஸ் பண்ண முடியும், அவங்களுக்கு என்னென்ன இன்புட் என்னோட ப்ரொஃபஷனல் செட்டிங்லேருந்து என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லா டிசைனர்ஸ்க்கு எல்லா இடத்துக்குமே போய் பார்த்து 1 by 1 செலக்ட் பண்ணி, இப்போ இன்கேஸ் கஸ்டமைஸ் பண்ணுறோன்னா இப்படி பண்ணலாம் கஸ்டமைசேஷன் சொல்லி, எது ட்ரெண்ட் இல்லை, அப்கமிங்கில் என்னென்ன இருக்கும், எது பெட்டராக இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையுமே டிசைன் பண்ணது தான் வீக்கெண்ட் அவுட்ஃபிட்ஸ். ரைட், வீக் டேஸுக்கு வந்துட்டு ரொம்ப கேர்ள் நெக்ஸ்ட் டோர் வைப் தான் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அவங்க வந்துட்டு
தமிழ் பொண்ணு தான். லைக் பை நீட், ஐ மீன் பை பர்த் அவங்க மேபி ஷீ இஸ் கன்னடிகா, பட் அவங்க வந்துட்டு தமிழ் பொண்ணு தான். இங்கே தான் வளர்ந்துருக்காங்கங்கிறதுனால அவங்களுக்கு இங்கே இருக்கிற எஸ்தட்டிக் எப்படி இருக்கும், கேர்ள் நெக்ஸ்ட் டோர் இருக்கணும், அப்படிதான். அதுக்காக தான் நாங்கள் டிசைன் பண்ணது. அப்படிதான் ஐ திங்க் எவ்ரி அவுட்ஃபிட் நீங்கள் சொல்கிற மாதிரி கேஷுவலாக சிம்பிளாக இருந்தாலுமே அவங்க கேரி பண்ணிக்கிறதுக்கும் இன்னும் நல்லா இருக்கு பார்க்க. எங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். 2 சூட்கேஸ் தான் உள்ள விட்டாங்க. ஆனா இவங்க என்னடா 100 நாளும் விதவிதமா, அதாவது மணிக்கு 1 மணி நேரம் வந்துட்டு வேற வேற அவுட்ஃபிட் மாத்துறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும் இல்லையா? அது எப்படி நடக்குது? அந்த 2 சூட்கேஸ்ல எப்படி 100 நாளுக்கும் அடைச்சு அனுப்பிடுவீங்களா இல்ல எப்படி? இல்லை 100 நாளைக்கு வாய்ப்பே இல்லை. 2 சூட் கேஸில் வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் அவ்வளோதான் எடுத்துகிட்டு போவாங்க. 1 மந்த் மேக்ஸிமம் அவ்வளோதான் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி வீக்ஸ் நான் அனுப்புவேன் இங்கேருந்து என்னென்ன அவுட்ஃபிட் தேவை, என்னென்ன வீக்ஸ்க்கு என்ன தேவை, வீக்கெண்டுக்கு என்ன தேவை, அந்த வீக் என்ன டாஸ்க் போயிட்டுருக்குங்கிறத பொறுத்தும் அனுப்புவோம். ஸோ சம்டைம்ஸ் பிக் பாஸ் சைட்லேருந்தே அவுட்ஃபிட்ஸ் கொடுத்துருவாங்க. யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும் இல்லையா, நிறைய ஆமா, அவுட்ஃபிட்ஸுக்கு டாஸ்க்குக்கு அது கொடுத்துருவாங்க. ஸோ அது போக கேல்குலேட்டிவாக வந்துட்டு ஓகே இந்த டாஸ்க் இருக்குது, இதுக்கு நம்ம இவ்வளோ அவுட்ஃபிட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி இப்போ வீக் எனக்கு தெரிஞ்சு எப்படியுமே ஒரு 11 செட் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ் போகும். 7 நாளுக்குன்னா எதுக்கும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் டாஸ்க்கு இன்கேஸ் அவங்க வேறு எதாவது ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா 11 செட் ஆஃப் அவுட்ஃபிட்ஸ் போகும், எக்ஸ்க்ளூடிங் வீக்கெண்ட் அவுட்ஃபிட்ஸ். வீக்கெண்டுக்கு ஒரு 3-4 போகும் ஆப்ஷனலோட சேர்த்து. வாரம் வாரம் அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ட்ரெஸ் நீங்க இங்க இருந்து அனுப்பிட்டே இருக்கீங்க. போயிட்டு இருக்கு. ஆமா. எப்படி உங்களால அதை மேனேஜ் பண்ண முடியுதா? டிஃப்ரெண்ட் கலர் பேலட்ஸ்ல, டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல 100 நாளுக்குன்றது பெரிய கமிட்மெண்ட் இல்லையா? பெரிய கமிட்மெண்ட் தான். பட் பர்சனலி எனக்கு இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். எனக்கு அது பழகிடுச்சு இப்போ. ஓகே, சூப்பர். ஸோ வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சௌந்தர்யாவை தெரியுமா? ஷீ இஸ் லைக் அ ஃப்ரெண்ட் டு மீ அப்படின்றது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பட் எவ்வளோ நாள் ரிலேஷன்ஷிப் இது? இவ்வளோ நம்பி விட்டுட்டு போறாங்க பிக் பாஸ்க்கு, நீ பாத்துக்க தலைன்னு அப்படின்னா எவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஷிப் இது? சௌந்தர்யா எனக்கு ஆக்சுவலி 6 வருஷம் முன்னாடிலேருந்து தெரியும். நான் அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தப்போ, அவங்க மாடலாக இருந்தப்போ, நாங்கள் ஆட் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணி நிறையா அந்த மாதிரி ஜேர்னி ஆன் அண்ட் ஆஃபாக இருந்திருக்கு. பட் ரொம்ப பர்டிகுலராக க்ளோஸ் ஆனது வந்துட்டு ஆஹாவோட வெப் சீரீஸில் வேறு மாதிரி ஆஃபீஸ், அதுக்கு நான் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப இன்னுமே க்ளோஸ் ஆகி ஃப்ரெண்ட் ஆகி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டாக பிக் பாஸ் போகிறேங்கிறப்போ அவங்க வந்துட்டு எனக்கு அவுட்ஃபிட் பற்றி யோசிக்கவே வேணாம், நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, கண்டிப்பாக. நான் பிக் பாஸ்க்கு இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, சௌந்தர்யா தான் ஃபர்ஸ்ட்டு. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பட் தென் எனக்கு அந்த டைம் ஷெட்யூல் எதுவுமே அலைன் ஆகலை. அதனால் இவங்க கேட்குறப்போ சரி சௌந்தர்யாவுக்கு தானே கேட்குறாங்க, பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் பண்ணேன். அவங்களோட வாய்ஸை வச்சு எல்லாரும் பயங்கரமா செய்றாங்க. ஒரு மாதிரி வாய்ஸ் புல்லிங்லாம் பண்றாங்க. அதுக்கு வந்துட்டு வெளியிலேருந்து பயங்கர சப்போர்ட்டும் இருக்கு. ஒரு ஃப்ரெண்டா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? கஷ்டமாக தான் இருக்குது டு சி பீப்புள் அவங்கள புல்லி பண்ணுறதுக்கு. அவங்க லைஃப் ஜேர்னி நீங்களே கேட்டிருப்பீங்க பை நவ், எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப கஷ்டமான ஜேர்னி தான். அண்ட் எனக்கு அவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் வருது அண்ட் அவங்கள வந்துட்டு வாய்ஸ் தாண்டி ஒரு கேரக்டராக அவங்க பர்சனாக பார்க்குறாங்க ஆடியன்ஸ் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு. அவங்க ஸ்டோரியில கூட சொல்லியிருப்பாங்க, 17 lakhs கிட்ட வந்துட்டு ஸ்கேம்ல போயிடுச்சு, எங்க அம்மா அப்பா கூட தெரியாது, இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்க போறாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்குன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அது உண்மையா? ஃபியூ இயர்ஸ் பேக் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கால்ஸில் ஜாப் அப்ளிகேஷனுக்கு கேட்பாங்க இல்லையா. ஸோ ஐ ஹேட் அப்ளைட், நான் ஆன்லைனில் ஒரு சைட்டில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க உடனே கால் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இவ்வளோ பே பண்ணோம், இதுக்கு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு நீங்கள் இவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு. ஸோ அட் தட் டைம் ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியடில் நானும் இருந்தனால சரி இதெல்லாம் பண்ணானா ஜாப் நம்மளுக்கு கிடச்சிரும் போல், ஒரு நல்ல பேயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, சரி அப்படி ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு நானுமே பே பண்ணிகிட்டே இருந்தேன். இட் வாஸ் த லாஸ்ட் ஐ திங்க் 30,000 நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். லாஸ்ட் 30,000 அதுதான். அதுவுமே நான் வந்துட்டு ஸ்கேமில் ஏமாந்து அதுக்கப்புறம் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 50. நான் அது வந்துட்டு இல்லை இதுக்கு மேலேயும் நம்ம கொடுத்தோம்னா அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையை நம்மளால பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி ஐ ஹேட் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 50K அந்த ஸ்கேம்ல போயிடுச்சு, வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்கேம்ல. ஓ மை காட். ஸோ ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கீங்க போலயே. இது அவங்க அம்மா அப்பா எல்லாம் உள்ள வந்த போது சொல்லியிருந்திருப்பாங்க, இப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுங்க, எங்க பொண்ணு வந்துட்டு வேற மாதிரி எங்க வீட்டுல, இப்ப எதுக்கு நீ இப்படி பேசுற அப்படின்ட்டு எல்லாருமே வந்துட்டு வீட்டுல இருந்தவங்களுக்கு எல்லாம் முரண் நிறைய சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க அம்மா அப்பா இல்ல எங்க பொண்ணு மேலதான் எங்களுக்கு முரண். அந்த மாதிரி உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு மேல ஏதாவது முரண் இருக்கா? அப்படி எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் அண்ட் ஐ ஃபீல் அவங்களோட பெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள. ஸோ அவங்க ப்ரெஷருக்கு அது ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஐ திங்க் அந்த ஒரு ஃபேஸ் அவங்களுக்கு இருந்துச்சு, அந்த கன்ஃபியூஷன் அண்ட் ஃபேஸ் இருந்துச்சுன்னு எனக்கு தோணுது. மற்றபடி ஐ திங்க் அவங்க ப்ராப்பராக நல்லா தான் இருக்காங்க உள்ள. அவங்க ரியாக்ட் பண்ணுறது, அவங்க எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதெல்லாம் நார்மலாக அவங்க வெளியிலையும் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் இல்லை. அவங்க அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. அவங்க ஷீ இஸ் வெரி நார்மல், வெரி எப்படி சொல்கிறது, ஒரு கூலான பர்சன். அவங்க ரொம்ப எப்போவுமே ஜாலியாக பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. அதான் சொன்னேன், அங்கே இருக்கிற ப்ரெஷரில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு எப்படி ரியாக்ட்
பண்ண வருதோ அப்படிதான் பண்ணுவாங்க. பட் ஒரு விஷயம் சொல்லலாம், அவங்க வந்துட்டு ஃபில்டரே இல்லாம தான் இருப்பாங்க. அவங்க நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதுதான் அவங்க. டேய் அவ்வளவுதான். என்னடா இப்படி அவ்வளவுதான். பண்ணாதடா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. சோ அது வந்துட்டு உங்களுக்கு பெருசா எதுவும் வித்தியாசங்கள் பெரிய தெரியல. டிஃபரன்ஸ் எதுவும் தெரியல எனக்கு. ஏதாவது ஒரு விஷயம், இந்த விஷயம் எனக்கு வந்துட்டு ஸ்டைலிங்லயும் சரி, அவுட்ஃபிட்ல எனக்கு இது கண்டிப்பா இருக்கணும் ஷிமோனா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு ரொம்ப குறிப்பா சொல்லிட்டு போன சில விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நெக்லைன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு க்ளோஸ் நெக்லைன்ஸ் பிடிக்காது. ஷீ லைக்ஸ் ஓப்பன் ப்ராட் அந்த ஏரியா ரிவீல் பண்ற மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு அது மட்டும் இல்லை, அது ஏஸ்தட்டிக்காவும் நல்லா இருக்கும் பார்க்க. இப்போ எல்லாருமே நீங்க பாக்குறீங்களே இன்ஸ்டாகிராம் அண்ட் எவ்ரிவேர் ஓப்பன் ப்ராட் நெக்லைன்ஸ் தான் வந்துச்சு. ஸோ அது மட்டும் அவங்க சொன்னாங்க, எனக்கு க்ளோஸ் நெக்லைன்ஸ் மட்டும் வேண்டாம், மற்றபடி ஒரு அளவுக்கு ரொம்ப தேவையும் எக்ஸ்போஸும் எனக்கு பண்ண வேண்டாம், ஒரு அளவுக்கு இருந்தா போதும், டீசெண்டாக பார்க்குற அளவுக்கு இருந்தா போதும் மட்டும், அது மட்டும் சொல்லிட்டு போனாங்க. சூப்பர் சூப்பர். நிறைய நிறைய விஷயம் சொன்னீங்க சௌந்தர்யா பத்தி. இதை தாண்டி எனக்கு வந்துட்டு என்ன ஒரு கமெண்ட் சொன்னாலும், ஏன் நம்ம சேது நான் வந்துட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல சொன்னாலும் ஐயோ நம்மளதான் வராங்க, ஓ மை காட், அதெல்லாம் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்கல்ல. அவங்க சொல்லுவாங்க என்னோட நேச்சரே நான் ரியாக்ட் பண்றதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ரியாக்டிவான ஒரு பர்சனா அவங்க? ஆமா, சௌந்தர்யா அப்படிதான். ஆக்சுவலா இன் பர்சன் நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கோம், ஏதாவது சொல்றோம்னாலுமே இப்படியே தான் ஐயோ நம்ம என்னதான் சொல்ல போறீங்க, இப்படியா உண்மையா அப்படின்னு சொல்லி ஏதாவது காசிப் எதனா பேசுறோம்னாலுமே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ என்ன சொல்ற அப்படிதான் கேட்பாங்க அவங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி வெரி ரியாக்டிவ். ஐ திங்க் தட் மேக்ஸ் அவங்க பர்சனாலிட்டி ஈவன் மோர் அட்மைரபிள் அண்ட் அடோரபிள் தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ரியாக்டிவான பர்சன் தான். ஸோ அது வந்து நார்மல். அதுதான் சௌந்தர்யா. நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ராணா உள்ள போனதுல இருந்தே அவன் நடிக்கிறான், அவன் வேணாம், அவன் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு ஒரு வேற லெவல் அட்டாக்கா இருக்கு. கோல்டு வாரா இல்ல ஹாட் வாரான்ற அளவுக்கு எங்களுக்கு தெரியல. பட் இருந்தாலும் ராணான்னு வந்தாலே சௌந்தர்யாக்கு பிபி ஏறிடுன்ற மாதிரி தெரியுது எங்களுக்கு. ஸோ அது உண்மையிலேயே அவங்க ஏதோ வன்மம் வச்சுட்டு தாக்குற மாதிரி வெளியில இருந்து நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் அவங்க இல்ல. வன்மம் வச்செல்லாம் தாக்குற அளவுக்கு கிடையாது. அவங்களோட வைப் எப்படிங்கிறத பார்த்து தான் நிறைய பேர் செட் ஆகும், சில பேத்துக்கு ஆகாது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த சைட்ல ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், போய் பேசுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது அவங்க பண்ணியிருப்பாங்க. ரெண்டு சைட்லயுமே இருந்திருக்கும். பிளஸ் அவங்க ஏதாவது வார்த்தைகள் ஏதாவது விட்டுருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு அஃபெண்டா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். அதுவும் பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1-2-3 வீக்ஸ் வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே கொடுக்கல. அவங்க பேச தெரியல அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்க வாய்ஸ் வச்சு புள்ளி பண்ணாங்க. சௌந்தர்யாவுக்கு எந்த கேமுக்குமே வந்துட்டு பெருசா ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க கேர்ள்ஸ் டீம். இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அந்த டைம்ல வந்துட்டு திடீர்னு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்து தான் ஜாக் வந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. அப்புறம் இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அப்படியே வளர்ந்துட்டே போகுது. இப்போ என்னமோ சௌந்தர்யா ஜாக்கை பிட்ரே பண்ண மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஜாக் சௌந்தர்யா ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப பியூரான ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு தோணுது. பாக்குற வரைக்கும் எனக்கு அப்படி தப்பா தெரியல. நோயிங் சௌந்தர்யா எனக்கு அப்படி தப்பா தெரியல. அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படின்னா டைம் எடுத்துப்பாங்க அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு. பட் ஒன்ஸ் அவங்க அட்ஜஸ்ட் ஆகிக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஷீ வில் பி யுவர் எப்படி சொல்றது பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட் எவர், அப்படிதான் இருப்பாங்க அவங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த கர்வ் நீங்க சொல்றது அந்த ரிலேஷன்ஷிப் போறது வந்துட்டு எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், எல்லாமே தாண்டி தான் கடந்து தான் வரணும். ஐ திங்க் அந்த ஒரு கர்வ் அவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பட் என்னோட சைட்ல இருந்து பாக்குறதுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூரா இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசின நம்ம எப்படி பிக் பாஸ் வீட்ல மலர்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி பேசாம இருக்க முடியும்? அதுவும் நீங்க வேற சொல்லிருக்கீங்க வேற மாதிரி ஆபீஸ்க்கு நான் தான் ஸ்டைலிஸ்ட்னா. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு கரெக்டா? இல்ல ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு வேற மாதிரி ஆஃபீஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். பிக் பாஸ் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் எனக்குமே தெரிஞ்சது அது ரிலேஷன்ஷிப்னு. ஓகே. ஓகேவா? எனக்கு முன்னாடி போனதுக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அது அதான் ரிலேஷன்ஷிப்? இப்போ ப்ரொபோஸ் பண்ணாங்கல்ல, அப்பதான் அதுக்கு உங்களுக்கு தான் தெரிஞ்சது. அப்பதான் தெரிஞ்சது. அது வரைக்கும் எல்லாருக்குமே கேங்கா தான் இருப்போம் எல்லாருமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. ஐ திங்க் மேபி இவென்ச்சுவலி அவங்களுக்கு தேவோட ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருந்திருக்கும். ஓகே. ஸோ எனக்குமே பிக் பாஸ் வீட்ல தான் தெரிஞ்சது. அதுவும் டைரக்டா ஐ லவ் யூ கூட இல்ல, வில் யூ மேரி மீ லெவலுக்கு ஆமா. போயிட்டாங்க. சோ அந்த லெவலுக்கு குயிக்கா டெசிஷன் எடுத்துருவாங்களா சௌந்தர்யா? எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆல்ரெடி யோசிச்சு பார்த்துருப்பாங்க. இந்த எஸ்பெஷலி இந்த 90 days ஒரு 100 days கேப் இருந்திருக்கும்ல, டிஸ்டன்ஸ் மேக்ஸ் த ஹார்ட் க்ரோ ஃபவுண்டர் இல்லையா? அதனால டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. டைரக்டா வந்தோன்னு கேட்டாங்க. பிபி ஹவுஸ்ல எல்லாரும் கேட்பாங்க எதனால உனக்கு விஷ்ணு பிடிச்சிருக்கு சொல்லு, எதனால யூ வாண்ட் டு மேரி விஷ்ணு, நீங்க எதனாலன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் விஷ்ணு இஸ் ஆல்சோ அ வெரி கிரேட் பர்சன். அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு அவர் பர்சனலாக தெரிஞ்சதுனால சொல்கிறேன். ஒரு நல்ல கேரக்டர், அவர் நல்ல மனுஷன். ஐ திங்க் அவங்க ரெண்டு பேரும் தே கெட் அலாங் நல்லா, காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் வெரி வெல். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு செட்டாக இருக்கும். ஸோ திங்க்
ஐ திங்க் தட்ஸ் மோர் ரீசன் தேன் எனிதிங் எல்ஸ். சூப்பர். அப்போ வந்து சௌந்தர்யா விஷ்ணு கல்யாணத்துக்கு ஸ்டைலிஸ்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு யாருன்னு தெரியும். ஹோப் பண்ணும் அவங்க வந்து கேட்கட்டும் இருங்க. கரெக்ட்டுங்களா? கல்யாணம்னு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு எப்படி நீங்க பண்ணாம? பாப்போம் அவங்க வரட்டும். சூப்பர். ஸோ இப்போ பிபி ஹவுஸ்ல இந்த ஒரு கொஸ்டினோட நான் ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா வந்துட்டு செம்ம டஃபஸ்ட் காம்படிட்டர், டைட்டில் வின்னர் ஆஃப் பிபி சீசன் 8ன்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு டஃப்பான காம்படிட்டரா ரன்னர் அப்ல வந்து நிக்க போறது யாருன்னு நினைக்கிறீங்க? ஆர் அவங்களுக்கு வந்து டைட்டிலே கஷ்டம்பா, இவங்க ரொம்ப டஃப்பானா யாருன்னு நினைப்பீங்க? எனக்கு தெரிஞ்ச முத்துக்குமரன் ரொம்ப நல்லா கேம் விளையாடுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஐ திங்க் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட். நிறைய பேர் மேபி இன்னுமே கொஞ்சம் பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் ஹி இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் காம்படிட்டர் ஃபார் சௌந்தர்யா. அவர் வந்துட்டு ஒரு வாட்டி சொல்லியிருப்பாரு, எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லடா, எனக்கு சௌந்தர்யாவை பார்த்தா இந்த வீட்டுல பயம். அந்த மாதிரி அந்த லெவலுக்கு வந்துட்டு டஃப் காம்படிட்டர் தான் கண்டிப்பா, டெஃபினெட்லி அப்படின்னு நினைக்கிறீங்க. சூப்பர் சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் பிபி பத்தி பேசணும். தேங்க்யூ ஸோ மச். பிபியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே எங்களுக்கு நீங்க சொல்லிதான் தெரியும். வாரம் வாரம் காஸ்டியூம் கொடுத்து விடுறாங்களாங்க, என்னங்க இதெல்லாம்? ஸோ நம்ம பாக்குறது அம்புட்டும் ஃப்ரெஷ் நியூ அரைவல் போயிட்டு இருக்கு. ஆமா. நீங்க இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா செலிபிரிட்டிஸோட ஒரு லிஸ்ட் எடுத்து நாங்க வச்சிருக்கோம். அவங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எப்படி அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் எங்களுக்கு சொல்லலாம். இல்லைன்னா அவங்க ஏதாவது உங்களுக்கு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஏதாவது கொடுத்துருப்பாங்கல்ல, இல்லை ஏதாவது ஒரு அவுட்ஃபிட்டுக்கு, அதை பத்தியும் நீங்க எங்களுக்கு சொல்லலாம். ஸோ குவிக்கா போயிடலாம், ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்வியஸா விஜய் ஆண்டனி சார். விஜயானி சார் நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான். அவர் ரொம்ப காமான ஒரு பொய்ஸ்டான பர்சன். செட்ல வந்தாலுமே அவர் எங்க இருக்காருன்னு கூட தெரியாத அளவுக்கு அமைதியா இருப்பாரு. சார்னு கத்துனா மட்டும்தான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப டவுன் டு எர்த்தான பர்சன். அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா போச்சு, அதுதான் நான் சொல்லுவேன். எதுலையுமே இன்வால்வ் ஆக மாட்டாரு, கிரியேட்டிவ் இன்புட் எதுலையுமே இன்வால்வ் ஆக மாட்டாரு. விதர் இட்ஸ் ஓன் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், இல்ல வெளியில ப்ரொடக்ஷன் பண்ணாலுமே கிரியேட்டிவ்ல எதுவுமே இன்வால்வ் ஆக மாட்டாரு. டைரக்டருக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேனா பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவர் செட்டுக்கே வருவாரு. ஸோ அதனால அவங்களோட ஒர்க் பண்ற ஒரு ப்ராசஸே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் அவங்களோடது. சூப்பர் சூப்பர். அவர் ஏதாவது கொடுத்த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு? கொலை படத்தப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு வந்துட்டு எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபிட் பேண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். ஏன்னா அவரோட கேரக்டர் டிடெக்டிவ்ங்கிறதுனால அந்த லுக் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெயிட் ஃபிட் பேண்ட்ஸை கொடுத்துருந்தோம். சார் வந்துட்டு ஷூட் அப்பெல்லாம் இது ஓகேவாப்பா, நல்லாவா இருக்குன்னு ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு கொஸ்டின்ஸ்லேயே கேட்டிருந்தாரு. நான் ரீஅஷூர் பண்ணிகிட்டே இருந்தேன், சார் சூப்பராக இருக்குது சார், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவீங்க சார், நல்லா இருக்குது சார், படம் பார்த்து சொல்லுவாங்க சார் அப்படின்னு. சரிப்பா நீங்கள் சொன்னால் ஓகே தான்ப்பா ஒரு டவுட்லேயே வந்துட்டு ஓகே சொல்லிட்டு போயிட்டாரு. டப்பிங் பண்ணிட்டு இருந்தப்போ டப்பிங் பார்த்து எனக்கு கால் பண்ணார் ஒரு நாள். கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, நான் அப்போ கேட்கலப்பா, பேண்ட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படத்தில் பார்க்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஐ திங்க் தட் வாஸ் ரியலி குட் காம்ப்ளிமெண்ட் தட் ஹி குட் ஹவ் கிவன் as an actor to me. அபர்ணா பாலமுரளி அவங்களோட ஒர்க் பண்ணது எப்படி? அவங்களோட ஐ திங்க் இட் வாஸ் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், ரொம்ப ரீசெண்டாக தான் ஒர்க் பண்ணேன். ஐயோ அவங்க செம்ம ஸ்வீட்டாட். அவங்க ரொம்ப 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 ஸ்வீட். எப்படி சொல்றதுன்னா, ஒரு அவுட்ஃபிட்டு ஒரு கலரு எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஷியோராக இல்லைனாலுமே ஒரு கிரியேட்டிவ் விஷனை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் அவங்க. ஓகே பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவ்வளோ பெரிய ஸ்டார்டம் இருந்துமே அவங்க வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது, கேர்ள் நெக்ஸ்ட் டோர் வைப் அது பார்த்தாலே கொடுப்பாங்க. எப்படி ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாரையுமே ரொம்ப ஒரு கேஷுவலாக நம்ம 10 வருஷம் பழகின மாதிரி அப்படி பழகுவாங்க அவங்க. அவங்க கொடுத்த ஏதாவது காம்ப்ளிமெண்ட் இருக்காங்க? சரி, நாங்கள் ஒரு ஷூட் பண்ணப்போ ஒரு ஆரஞ்சு கலர் சாரீ ஒன்று நான் சூஸ் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு. ஆரஞ்சு வந்துட்டு நாங்கள் டீமாக பிளான் பண்ணுறப்போ அது கலர்லேயே இல்லை, எல்லாருமே ரெட்டு க்ரீன் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நான் தான் வந்துட்டு இந்த ஆரஞ்சு ட்ரை பண்ணலாமே, நல்லாயிருக்கும் அவங்க ஸ்கின் டோனுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னது. அவங்களுக்கு வந்துட்டு ஆரஞ்சா, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, திஸ் இஸ் லைக் இது என்னோட பெஸ்ட் ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த ஃபோட்டோ தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க டிபிலையும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு நம்ம ஷிமோனா அவர்கள் செலக்ட் பண்ண சாரி. ஓகே. ரித்திகா சிங் அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? வி மெட் பிரீஃப்லி பிஃபோர் கொலைக்கு முன்னாடி எனக்கு அவங்கள தெரியும். நான் அவங்கள ஒரு ரெட் கார்பெட்டுக்கு ஸ்டைல் பண்ணதுனால தான் நான் மீட்டே பண்ணேன் அவங்கள. எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து எங்களோட ஜேர்னி ரொம்ப இட்ஸ் கம் அ லாங் வே. இப்போ வரைக்கும் ரொம்ப வி பிகம் ரியலி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மோர் தென் அ கிளையண்ட் அவங்க இப்போ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்டைல் பண்ண அவுட்ஃபிட் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஒரு டாம் பாயிஷான ஒரு டெனிம் பிளேசர் ஷர்ட் போட்டு தான் ஒரு ரெட் கார்பெட்டுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அவங்க அதுக்கே வந்துட்டு எல்லாருமே ட்ரெஸ் போட்டு போவாங்க, எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், நான் ஒரு கேரக்டர், நீங்கள் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பூட்லாம் போட்டு தான்
அனுப்பினேன் அவங்கள. அங்கே போகும்போதே கேட்டிருந்தாங்க இன்டர்வியூவில் யார் பண்ணாங்க ஸ்டைலிங் ரெட் கார்பெட்டில் அப்படின்னு. அவங்க சொல்லியிருந்தாங்க என் பேர் எல்லாமே. ஸோ தட் இஸ் ஒன் திங் தட் ஷீ லைக் ஃப்ரம் ஹர் சைட். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஒர்க் வித் ஹர் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு லெஹங்கா ஒன்று அவுட்ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஆக்சுவலி பண்ணியிருந்தோம். வேர் ஷீ லுக்ஸ் லைக் அ ராயல் பிரின்சஸ் மாதிரி ஒரு அவுட்ஃபிட் அது ஒன்று இருந்துச்சு. ரித்திகா சிங் லைக் அ பிரின்சஸ். ஆமா. அதுவே ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயமா ஆமா. இருக்கு. ரொம்ப அழகா இருந்தாங்க. ரொம்ப அழகா கேரி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஆக்சுவலி எவ்வளோக்கு எவ்வளோ டாம் பாய்ஸா இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஷீ இஸ் அ வெரி Feminine. சாஃப்ட் கேர்ள். ரொம்ப சாஃப்ட் கேர்ள். நாங்க வந்துட்டு அந்த சாஃப்ட்னஸ் தான் வெளியில கொண்டு வர பார்த்தோம். டர்ன் அவுட் சோ பியூட்டிஃபுல். ஷீ லுக்ட் வெரி நைஸ். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பர்த்டே போஸ்ட் போடணும்னாலுமே அந்த ஃபோட்டோ தான் நான் போடுவேன். மீனாட்சி அவங்களோட ஒர்க் பண்ணது. மீனாட்சி இஸ் சச் அ ஸ்வீட் ஆர்ட். அவங்க ஃபர்ஸ்ட் கொலை சைன் பண்ணப்போ ஐ திங்க் தட் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் டு ஷூட். ஷீ ஹேட் ஆல்ரெடி சைன்ட் அ தெலுங்கு ஃபில்ம். பட் அவங்க ஷூட்டிங்காக ஃபர்ஸ்ட் வந்தது தமிழில் கொலை தான் பண்ணாங்க. ஆஃப்டர் ஹர் மிஸ் இண்டியா பேஜண்ட் எல்லாத்துக்குமே. ஷீ இஸ் அ வெரி நைஸ் கேர்ள். அவங்க பார்த்த உடனே வி காட் அலாங் வெரி வெல். அவங்க ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் வாஸ் ஆன் ஹர் பர்த்டே. இட் வாஸ் March 5th. ஆமா, ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம். இட் வாஸ் ஆன் ஹர் பர்த்டே. ஸோ வி செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டேஸ் ஆன் செட். அண்ட் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு நல்ல வைபாக போச்சு. அவங்களுக்கு கொலையில் பண்ண ஒரு லுக் ஒன்று இருக்கும். ஒரு பெரே ஹேட் வச்சு ஒரு பிளேசர் கோட் மாதிரி ஒன்று வச்சு ட்ரென்ச் கோட் வச்சு பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷீஸ் லைக் சொல்லிட்டே இருந்தாங்க, எனக்கு இது செட் ஆகுமானே தெரியாமல் இருந்தேன் நான், நல்லா இருக்கு பார்க்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சூப்பர். கதிர் அவர்கள். கதிர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் நாங்கள் பண்ணியிருந்தோம். சர்பத் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வித் ஹிம். இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். நாங்கள் திண்டுக்கல்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். எப்பயுமே அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வம்பிழுத்துட்டு அந்த மாதிரி ரொம்ப சில்லாக தான் இருப்பாங்க அவங்க. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். இஸ் அ ரியலி நைஸ் பர்சன் ஆல்சோ. அது முடிச்சுட்டு ஐ திங்க் ஐ டிட் அ ரெட் கார்பெட் ஃபார் ஹிம். சைமா அவார்ட்ஸ் பண்ணிருந்தப்போ ஐ திங்க் ஐ டிட் அ ரெட் கார்பெட் ஃபார் ஹிம். அண்ட் தட் ஆல்சோ ஹேட் அ ரியலி குட் ரீச். அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த லுக். சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்கன்னு சொல்லி கால் பண்ணி சொன்னார். சூரி அவர்கள். சூரி சார் சும்மாவே ஃபன் தான். செட்லேயுமே இது சொல்லவே முடியாத அளவுக்கு ஃபன். சும்மா ஒரு இடத்துல உட்காரவே விட மாட்டாரு. வந்து கலாய்ச்சிட்டே இருப்பாரு. என்ன பண்ற, ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மத்தியானம் செட்டு ரோட்ல ஷூட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கேரவன்ல வந்து ஏறணும்னா உடனே கால் வரும். அது எப்படி எங்களை மட்டும் வெயில நிக்க வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எனக்குன்னே வம்பிழுத்துட்டு அவர் மாதிரி செம்ம ஃபன்னா போகும். அவருமே சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு, சூரி சார்க்கு வந்துட்டு போலோ டிஷர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அது வரைக்கும், அன்டில் சர்பத். அந்த படத்துல நாங்க போலோ டிஷர்ட்ஸ் யூஸ் பண்ணது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இது செட் ஆகும்னு தெரியலப்பா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பர்சனுக்கும் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வந்து அவருக்கு ஸ்டைலிங் பண்ணி அவர் உடனே ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயமே. ஆர்யா இஸ் வெரி கான்ஷியஸ் இல்ல, அவரோட பாடி, அவரோட ஸ்ட்ரக்சர், அவருக்கு எப்படி அந்த போட்டோஸ் இருக்கு. நோ 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 இல்லையா? நோ, தட்ஸ் a very wrong impression of him. He is very easy going. அவருக்கு பார்த்து ஃபிட்டிங் ஓகேனா ஓகே, அவ்வளவுதான். எதுவுமே அவரு இதுதான் இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு எதுவுமே சொல்ல மாட்டாரு. நாங்க ஒரு டிவிசிக்கு ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த டிவிசில யூ சச் அ ஸ்வீட் ஆர்ட். அவர் கூட ஒர்க் பண்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப 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 ஈஸியா போச்சு. எதுலயுமே இன்வால்வ் பண்ணிக்கல, போட்டாரு இது ஓகேப்பா, இது எனக்கு செட் ஆயிடுச்சு அப்படி சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா போச்சு. ஒரு 5-6 லுக்ஸ் we would have done. எல்லாமே கேள்விப்பட்டதெல்லாம் அவர் ரொம்ப பர்டிகுலர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவர் என்கிட்ட பார்த்து இது ஓகேவா இல்லையான்னு கூட கேட்கல. அவர் அந்த அளவுக்கு he is very chill and calm. Yeah, I think. And the biggest compliment that all of the actors have generally என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணது என்னன்னா, அவுட்ஃபிட் பிடிச்சா எடுத்துட்டு போயிடுவாங்க. I think that is the most biggest compliment as a costume designer and stylist for me. That அப்பா இவ்ளோ நல்லா இருக்கு எடுத்துட்டே போயிடுறாங்களே அப்படி அந்த லெவலுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் yeah. உங்களுக்கு வந்திருக்கு. Yeah. எனக்கு இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு காஸ்டியூம் டிசைனரா நான் ஒரு வெக்கேஷன் போறேன், இல்ல நான் இங்க வெளியில போனேன், இந்த கடையில இந்த அவுட்ஃபிட் பார்த்தேன், ஒரு இந்த மெட்டீரியல் இந்த கலர் பார்த்தேன், இந்த செலிபிரிட்டிக்கு தான் எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? யோசிச்சிருக்கேன், வாங்கினது கிடையாது. யாருக்கு அப்படி யோசிச்சிருக்கீங்க? மீனாட்சிக்கும் யோசிச்சிருக்கேன், ரித்திகாக்கும் யோசிச்சிருக்கேன், பவித்ராக்கு யோசிச்சிருக்கேன், காயத்ரி சங்கருக்குமே யோசிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு அவுட்ஃபிட் பார்த்தோம்னா இது யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும், இது எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. எஸ்பெஷலி டிசைனர் கடை எல்லாம் போனோம்னா, டிசைனர் வேர் எல்லாம் போனோம்னா, ஒரு அவுட்ஃபிட் பார்த்தா இந்த அவுட்ஃபிட்டு இந்த கலர் யாருக்கு நம்ம இன்னும் பண்ணல அப்படிதான் தோணும். காயத்ரி சங்கருக்கு ஒரு ரெட் கார்பெட் அவுட்ஃபிட் நாங்கள் ஒன்று பண்ணியிருந்தோம். அது வந்துட்டு ஒரு சில்வர் கலரில் ஒரு கார்செட் டாப் அண்ட் ஸ்கர்ட் மாதிரி ஒரு அவுட்ஃபிட்.
சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த லுக்கு ஐ டோன்ட் திங்க் எனிபடி இஸ் எவர் டன் தட் கைண்ட் ஆஃப் லுக் இன் சவுத் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த மெட்டீரியல் பார்த்த உடனே ஐ வாஸ் லைக் ஓகே இதுதான் அவுட்ஃபிட்டு. நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுலேருந்து அந்த காஸ்டியூமோட காஸ்டிங்ஸு எல்லாமே வந்துட்டு ரொம்ப இனிமையான ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் டைம். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ. ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். SVG-யின் பாரம்பரியமிக்க தூய்மையான பசுனை மற்றும் நாட்டுச் சர்க்கரை